myself advocate Razia Parveen. இது அவேர்னஸ் வீடியோ தான். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அவுட்டர் கோர்ட்டில் அந்த கேஸை டீல் பண்ணவே கூடாது. சரியா? அந்த ரிலேட்டடான பர்சன்கிட்டையும் சரி, அதாவது பார்ட்டிக்கிட்டையும் சரி, வேறு யார்கிட்டையுமே அந்த ரிலேட்டடான ப்ராப்ளத்தை டீல் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு எதிரான ஒரு பர்சன் வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அந்த காப்பீஸ் வந்து உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிடுறாங்க. அந்த காப்பீஸில் போட்ட விஷயங்கள் எல்லாமே ஃபால்ஸ் அலிகேஷனாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் வந்து டைரக்ட் டு கோர்ட்டில் தான் கவுண்டர் ஃபைல் பண்ணுமே தவிர அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே செய்யக்கூடாது. சில கிளைண்ட்ஸ் என்ன ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னா, கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, அவங்க சர்வ் பண்ண காப்பியில் எனக்கு எதிராக இருக்குது, இப்போ வந்து நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது முற்றிலும் தவறானது. சரியா? ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் டைரக்ட் டு கோர்ட் தான் ப்ரொசீட் பண்ணுமே தவிர போலீஸ் இதில் இன்வால்வ்மெண்ட் காமிக்க மாட்டாங்க, இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அப்படி காமிச்சாங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது கோர்ட்டை வந்து அவமதிக்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க கோர்ட்டில் இருக்க ஜட்ஜ். அதனால் நீங்கள் வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் அவுட்டர் கோர்ட்லேயும் சரி, இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சரி நீங்கள் டீல் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து கிரிமினல் அஃபென்ஸில் யாராவது உங்களை வந்து அட்டாக் பண்ண வராங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரியா? எமர்ஜென்சி சுச்சுவேஷனில். இன்கேஸ் சிவில் கோர்ட்டில் சிவில் கேஸ் ரிலேட்டடான எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும், அதாவது லேண்டாக இருக்கட்டும், ஃபேமிலி கேஸாக இருக்கட்டும், எதுக்குமே போலீஸ் வந்து இன்வால்மெண்ட் ஆக மாட்டாங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா. அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நான் எடுத்து சொல்கிறேன், பட் இதுதான் ஃபேக்ட். சரியா? நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உங்கள் கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கோர்ட்டில் ஆல்ரெடி ஃபைல் பண்ணியாச்சு. நீங்கள் அங்கே தான் பேசணுமே தவிர உங்களுடைய பதில் மனு, அதாவது பதில் மனுனா கவுண்டர், நீங்கள் அங்கே தான் ஃபைல் பண்ணணுமே தவிர அதை தாண்டி அவுட்டர் கோர்ட்டில் எக்காரணத்துக்கு முன்னிட்டும் டீல் பண்ணாதீங்க. ஓகே, என்னுடைய வீடியோ பாருங்கள். ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.